ஏய் என்ன பவித்ரா இதெல்லாம்? மாப்பிள்ளை வீட்லேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கடி. உன்னை ரெடியாக சொல்லிட்டு போனோம்னா இப்படி எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்க. மனசில் என்னடி நினச்சிட்டு இருக்க? அம்மா நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன், அண்ணி இந்த வீட்டுக்கு வராமல் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாதீங்கன்ட்டு. அதுக்கு மீதியும் நீங்கள் வீணுக்குன்ட்டு மாப்பிள்ளை கூட்டணும்னு நான் என்ன செய்ய முடியும்? பவித்ரா என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு சொல்லிட்டேன். அவள் வராமல் இருந்ததுக்கு நாங்கள் என்னடி செய்ய முடியும்? நானும் போய் கூப்பிட்டாச்சு, உன் அண்ணனும் போய் கூப்பிட்டாச்சு. அவள் மூச்சு கொடுத்துக்கிட்டே பேச மாட்டேங்க. அப்படிப்பட்ட அண்ணி உனக்கு வேணுமா? அவள் இருந்ததான் உன் கல்யாணத்தை நடத்தி பார்க்க போறாளா? அம்மா நான் சொல்கிறேன் ரெடியாகுன்ட்டு, ஏன்டி இப்படி கேட்க மாட்டேங்க பேச்ச? இங்கே பாருங்கம்மா, அண்ணன் எப்படின்னு எனக்கு தெரியும், அண்ணி எப்படின்னு எனக்கு தெரியும். அண்ணி இந்த வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு கல்யாணம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியாச்சு. அதுக்கு நீங்கள் எதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க என்ன கேட்காம? நான்லாம் ரெடியாக முடியாது. வேணும்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொல்லுங்க. பவித்ரா நீ என்கிட்ட அடி வாங்க போறேன்னு நினைக்கண்டி. என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஒழுங்கா ரெடி ஆகுன்னு சொல்லிட்டேன். இந்த இடம் ரொம்ப நல்ல இடம், உனக்கு இந்த இடம் கண்டிப்பா அமையணும் சொல்லிட்டேன். ஏன் கல்யாணத்துல உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்கா? ஏன் அக்கறை இருக்கக்கூடாதா? எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு. உன் கல்யாணம் நல்லா இருக்கணும், நீ நல்லபடியா இருக்கணும்ட்டு எனக்கு ஆசை இருக்காது? அப்படின்னா இந்த ஒரே ஒரு பொண்ணு என்ன ஆசைப்படுறனோ அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியதானே? அரை நிறைவேற்ற முடியாம எதுக்கு தேவையில்லாத ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பவித்ரா விதாண்டா வாதம் பிடிக்காத, ஒழுங்கா ரெடியாகு சொல்லிட்டேன். சாரிம்மா, என்னாலலாம் ரெடியாக முடியாது. தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஏன்டி இப்படி பண்ற? உன்னால என் மான மரியாதை எல்லாம் போக போகுது இன்னைக்கு. அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு போகாது. ஃபோன் பண்ணி அந்த வீட்டில இருந்து வர வேணாம்னு சொல்லுங்க, அவ்வளோதான். என் பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுங்க. பவித்ரா அப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியாது பவித்ரா, ஒழுங்கா ரெடியாகு. ஏண்டி என் பேச்சை கேட்காம இப்படியெல்லாம் நடந்துக்கிடுற? ரொம்ப கஷ்டமா இருக்குடி மனசு. ஒழுங்கா ரெடியாகு பவித்ரா. இங்க பாருங்கம்மா, இந்த அழுது டிராமா போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க. அதுக்கெல்லாம் நான் பண்ணிற ஆளே கிடையாது. ஒழுங்கா அண்ணி இந்த வீட்டுக்கு வரணும், அப்புறமா தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும். அது வரை கல்யாண பேச்சை எடுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏண்டி என் கண்ணீரை விட உன் அண்ணி தான் உனக்கு முக்கியமா போச்சடி. யாருடி அவளை எவ்வளோ நாளைக்குடி உனக்கு தெரியும்? தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, சும்மா அழுதுகிட்டு. ஐயோ கடவுளே, இவ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட என்ன நான் சொல்லுவேன்? வேற சொல்லியாச்சே, இப்படி பிடிவாதம் பிடிக்கிறா இவ. அவ என்னன்னு பார்த்தா எப்பவும் அமைதியா இருக்கிறவ, இப்ப பார்த்து என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. அவ இந்த வீட்டுக்கு வரணும்ட்டு இவ அடம் பிடிக்கிறா. யாருக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முடிக்க? இது கடையில நான் என் பையனையும் கன்வின்ஸ் பண்ணி அவளை கூட்டிட்டு வர சொல்லியாச்சு. அதுக்கு மீறி அவ சரின்னு சொல்ல மாட்டேங்க. என்னத்தை தான் பண்ணான்னு தெரியல. இவளும் சரி ஒரு 2-3 வாட்டி அடம் பண்ணிட்டு விட்டுருவான்னு பார்த்தா இவ ஒரே பிடியா இருக்கா அவ வரணுங்கிறதுல. அம்மா அம்மா என்னாச்சு? ஏன் அழுறீங்க? வேற என்னடா கார்த்திக் என்ன பண்ண சொல்ற? அழுறது தவிர வேற எதுவும் என்னால பண்ண முடியாது. என்னம்மா பவித்ரா இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு நினைச்சு அழுறீங்களா? ஏமா அப்படி அழுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமாடா, அதை நினைச்சுதான் நான் அழ போறேன் பேரு. ஏமா வேற எதுக்கு அழுறீங்க? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இப்பதான் போன் பண்ணாங்க, கிளம்பிட்டாங்களாம். போச்சு, இன்னைக்கு எல்லாம் போச்சு. என்னம்மா என்னாச்சு? ஏண்டா அவ வந்து நிக்க மாட்டேன்னு சொல்றாடா. நிக்க மாட்டேன்னு சொல்றாளா? நிக்கலன்னா வந்து உட்காரட்டுமே. இல்ல கார்த்திக், விளையாடுற நேரமாடா இது? அவ மாப்பிள்ளையே வேணான்னு சொல்றாடா. வேணாமா? ஏ பவித்ரா, என்ன திமிரு பிடிச்சு போய் அழிஞ்சிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? நீ கூட தான் திமிர் பிடிச்சு போய் அண்ணிய வீட்டுக்கு துரத்தி விட்டு இருக்க. உனக்கு என்ன திமிர் பிடிச்சதா? என்ன வாய் இருக்குங்கிறதுக்காண்டி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்னடி பிரச்சனை இப்போ உனக்கு? அண்ணி இந்த வீட்டுக்கு வராம நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல முடியாதுன்னு அன்னைக்கே சொல்லியாச்சு உங்க 2 பேர்கிட்டையும். யாருக்கிட்ட இந்த ஏற்பாடு பண்ணீங்க? யாரடி கேட்கணும்? அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியோ நீ? டேய் கார்த்திக், அவகிட்ட எதுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? பின்ன என்னம்மா, நீங்க அவளை கேட்டு முடிவெடுக்க போய் தான் அவ ரொம்ப திமிரு பிடிச்சு போய் அலைஞ்சிட்டு இருக்கா. அவ இன்னைக்கு வந்து நிக்க தான் செய்யணும், இந்த கல்யாணம் நடக்க தான் செய்யணும். முடியாது. அப்படியே ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். என்னை கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்காங்கன்னு சொல்றதுக்கு. பாத்தியடா பெத்த அம்மா மேலையும் அண்ணன் மேலையும் எவ்வளவு பெரிய தண்டனை போட போறான்ட்டு. ஏய் என்னடி, என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணி இந்த வீட்டுக்கு வரணும், அப்பதான் கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த திமிரு பிடிச்சவ வராததுக்கு இந்த திமிரு பிடிச்சவ இப்படி உட்கார்ந்து இருக்காளே. டேய் நான் ஒன்று சொல்கிறேன் கேள்டா. மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல வர வேணான்னு சொல்லு. இவ்வளோ நம்பி வந்து நம்ம அவமானப்பட வேணாம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு 2-3 நாள் தள்ளி போடுடா. ஆமா, 2-3 நாள் தள்ளி போட்டாப்ல. அப்புறம் இவ சரின்னு போறாளா கல்யாணத்துக்கு? இப்படிப்பட்டவ தான் அப்பவும் இப்படிதான் பேசுவா. அதுக்கு இல்லடா, அதுக்குள்ள பூமாரியை எப்படியாவது நானாச்சும் போய் கையில காலில் விழுந்து சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றேன். ஐயோ அம்மா புரிஞ்சுக்கோங்க, அவதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாள்ல, திருப்பி என்ன அவகிட்ட போய் நிக்கிறது? நம்ம வீட்டுக்கு பொண்ணுக்காக தானடா, நிக்கலாம்டா, ஒன்றும் தப்பு கிடையாது. என்னத்தை பண்ணுங்க, இவ ஏன் தான் இப்படி பண்றாளோ தெரியல. எனக்கெல்லாம் வந்து இவ தங்கச்சியா பிறந்தாள்ல, அசிங்கப்படுறேன் நான். நான் கூட தான் உனக்கு தங்கச்சியா பிறந்த நினைச்சு அசிங்கப்படுறேன். என்ன பண்றது? சீ வாய மூடு.
டேய் டேய் கார்த்திக், சண்டை வேணாண்டா. அவ ஏதோ ஒரு கோவத்துல பேசுறா, விடு. அம்மா உங்களை தான் முதல்ல அடிக்கணும். அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க போய் தான் அவ இதுலயும் பிடிவாதமா இருக்கா. அப்படின்னு பார்த்தா உன்னைதான் முதல்ல அடிக்கணும். நீ தான் முதல்ல அதுக்கு காரணம். பவித்ரா, தேவையில்லாம என்கிட்ட வாய் கொடுக்காத, சும்மா இரு. நீயும் சும்மா இரு, நான் சும்மா இருக்கேன். சும்மா இரியண்டி. ஏன்டி இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே? எப்படி நீங்க அண்ணியை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனீங்களே, டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனீங்களா அன்னைக்கு, அந்த மாதிரியா? ஏண்டி நான் அடி பண்ணாதெல்லாம்? நீ சும்மா தானே இருந்த, அண்ணன் பண்ணல, அப்ப நீயும் தான் உடந்த. அது என்னோட லைஃப் பிரச்சனை, அதுல யாருக்கும் தலையிடுறதுல எந்த உரிமையும் கிடையாது. அதே மாதிரி இதுவும் என்னோட வாழ்க்கை பிரச்சனை, யாரும் தலையிடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. வாய் இருக்குன்ட்டு ரொம்ப பேசுறீல. அந்த பூமாரியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துல என் பேரை மாத்திக்கிடுறேன். போ அப்படியாச்சும் அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாரு. சும்மா பேச வந்துட்டான். ஏண்டி பவித்ரா, அவன்கிட்ட ஏண்டி இப்படி நடந்துக்கிடுற? கொஞ்சமாச்சும் உனக்கு புத்தி இருக்காடி? என்னமா பேசுறீங்க? உங்களுக்கு தான் புத்தி இல்ல. அண்ணி ஒழுங்கு கூப்பிட்டு இருந்தா அண்ணி இதுக்குள்ள இங்க வந்திருப்பாங்க. நீங்க கூப்பிட்டு முறையும் சரியில்லை, எதுவும் சரியில்லை. அதான் அண்ணி இன்னும் இந்த வீட்டுக்கு வராம இருக்காங்க. ஏண்டி நீ பாத்தியா பூமாரியை நான் எவ்வளவு நல்லா வச்சிருந்தேன்ட்டு? அவ பண்ண தப்புனால தானடி அவ தண்டனை அனுபவிக்கிறா. என்னவோ வேணும்னே அவளை வீட்டு விட்டு துரத்தி விட்ட மாதிரி பேசுற. ஏமா சரி, எல்லாத்தையும் விடு. ஒரு கல்யாணம்னா கண்டிப்பா ஒரு 2 பொய் இருக்கதான் செய்யும். இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, ஏதாவது ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கன்னு வை. நாளைக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பிரச்சனை தெரிஞ்சு என்ன அடிச்சு பத்தினாங்கன்னா நீ சரின்னு சொல்லுவியா? அப்பவும் நீ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் சம்மதம் சொல்லுவியா? ஏண்டி எதையும் முடிச்சு போடுற? உன் அண்ணனுக்கு படிச்ச பொண்ணுதான் வேணும்ட்டு முதல்ல இருந்து அவன் கேட்டுட்டு இருக்கான். அதுலயே அவங்க குறை வச்சுட்டாங்கடி. சும்மா இருங்கம்மா. இப்ப அண்ணி படிக்க தானே செய்யறாங்க, அது என்ன நிறைவேற்ற முடியாத தேவையா? அதுக்கு நான் என்னடி செய்ய முடியும்? உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு என்னோட ஆசை. நீ அதுக்கு ஒத்துழைக்க கூடாதா? உன் அண்ணி எப்படான்னு இந்த வீட்டுக்குள்ள வரட்டும்டி, அதுக்கு நான் சரின்னு சொல்றேன். ஆனா நீ இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு பவித்ரா. அண்ணி முதல்ல வரட்டும், அப்புறமா உள்ளத அப்புறமா பாத்துக்கிடலாம். சும்மா அதையே போட்டு இப்போதைக்கு பேசாதீங்க. இந்த நகை புடவையெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. பாக்குறதுக்கு கச்சன்னு எரிச்ச வருது. ஆமாடி, எங்க சோகம்லாம் உனக்கு இப்ப எரிச்சதான் வரும். என் நிலைமெல்லாம் இப்போ உனக்கு புரியாது பவித்ரா. எங்கடி போற? ஆமா, அங்கனே இருந்த பேசியே மனுஷனை சாகடிச்சிருவீங்க. தயவு செஞ்சு எடுத்து வைங்க. ஆமாடி, இப்ப நான் பேசுறது எல்லாம் உனக்கு அப்படிதான் தோணும். என்ன செய்யறது? பூமாரி விஷயத்துல தலையிடாம இருந்த பாவமோ என்னவோ, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையிருந்தது, அமையாம அவ வாயாலே தட்டி போயிட்டே இருக்க. என்ன பண்ண போறனோ தெரியல. பூமாரியும் அந்த நிலைமையில இருக்கல எவ்வளோ அழுதுருப்பா. அவ அழுகையை தொடக்க கூட நான் அந்த இடத்துல இல்லை. என் பையனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு தான் இப்போ என் பொண்ணால நான் அழுகிற நிலைமை வந்துடுச்சு போல. அதுவும் இல்லாம 2வது கல்யாணம் பண்ணணும்ட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். எல்லாம் இப்போ பவித்ரா பேசிதான் எனக்கு புரியுது. பூமாரி தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு வந்துருமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே நல்லா இருக்கும். இந்த அத்தை செஞ்சதெல்லாம் மன்னிச்சு மறந்துரு. ஏதோ முன்ன பின்ன நடந்திருந்தாலும் இந்த வீட்டுக்கு வராம எங்களை மட்டும் தண்டிச்சிடாத.